வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இச்சா சக்தி கிரியா சக்தியின் ராகு கேதுக்களோட பாவனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகளை தூண்டி புதுமையான பெரிய சிந்தனைகளை கொடுக்கறது தான் ராகு. கேது அந்த ஆசைகளை ராகு கொடுக்கும் ஆசைகளை மாற்றி அனுபவங்களாக செய்து தருபவர் கேது. அதனாலதான் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வது. அதாவது ராகு தன் ஆசைகளை ஒருவருக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்காம அதை அனுபவங்களாக மட்டுமே பார்த்து கேது செஞ்சு வச்சிருவார். அந்த சுழற்சியில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் நம்ம ஒரு பழக்கத்துக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ நம்ம அடிமையாக வருது. இதை நம்ம கண்கூடவே பார்த்துருக்கோம். சில விஷயங்களை ரிப்பீட்டடா பண்ணுவாங்க, சில செய்கைகளை பழக்கங்களாக மாறக்கூடிய வாழ்க்கை விஷயங்களை ரிப்பீட்டடா பண்ணுவாங்க. இதுதான் இந்த கேது பண்ணக்கூடிய விஷயம். அதனாலதான் கேதுவை என்னன்னு சொல்றாங்க,